வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நச்சுன்னு ஒரு 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸுக்குமே அதிகப்படியான வியூஸ் உங்களால் பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் சக்ஸஸ் டெலிவிஷன். ஸோ இவங்க சேனலில் மீடியா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் மச்சீஸ், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. அண்ட் உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சில விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ மேட்ருக்கு வருவோம். ஸோ டிப் நம்பர் 1, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 20 செகண்டுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் வீடியோவில் 60 செகண்ட் நம்ம வீடியோஸ் போடலாம். ஆனால் இது ஒரு 20 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 40 செகண்ட் அதில் திணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் போகாததுக்கு மிகப்பெரிய ரீசன். ஸோ உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு 20 செகண்ட்லேயே முடிஞ்சிருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை 20 செகண்ட்லேயே அப்லோட் பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் செய்கிறீங்க. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கம்மியான டைமிங்கில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப வளவலன்னு லென்த்தியான ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ லென்த்தி இந்த சென்ஸ் 60 செகண்ட்னா 60 செகண்ட் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக எதையாவது நீங்கள் தேவையில்லாத கண்டென்ட் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போர் அடிக்கும். ஸோ யாருக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு வியூவர் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, உண்மையிலே என்ஜாய் பண்ணாங்கன்னா இன்னும் 10 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் இன்றைக்கி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, குரூப்பில் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு இன்னுமே நிறையா போகும். ஸோ உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோட டைமிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 20 செகண்டில் தான் முடியுது அப்படின்னா 20 செகண்ட்லேயே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அவ்வளோ நேரத்துக்கு அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். டிப் நம்பர் 2, உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணணும். ஸோ யூடியூப்லேயே வந்துட்டு உங்களோட வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனேபிள் ஆகும். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரிஸ் டேப்லையுமே உங்களால் போர்ட்ரைட்டில் 10-15 செகண்டுக்கு வீடியோஸ்லாம் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவை உங்களோட கம்யூனிட்டி டேப்லையும் சரி, முக்கியமாக ஸ்டோரிஸ் டேப்பில் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து கிடைக்கிற வியூஸு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டோரிஸ் டேப்பில் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவும் டேரெக்டாக போய் பார்க்குறவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு வியூஸ் அதிகமாகும், உங்களுக்கு ரீச்சும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களோட சேனலுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவை ஸ்டோரிஸ் டேப்லையும் சேம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த சோஷியல் மீடியாவிலலாம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே போய்ட்டு ப்ரொமோட் பண்ணி விடுங்க. அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க, ஆக மொத்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் அதை வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஃபைனல் டிப்பு, 3வது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் டெய்லி ஒரு வீடியோன்னு போட்டுட்டு அடுத்த ஒரு 2 வாரம் கேப் விட்டுட்டிங்கன்னா சத்தியமாக உங்களோட வீடியோஸ் யாரோட ஹோம் பேஜ்லேயும் வந்துட்டு டிஸ்பிளேயே ஆகாது. ஸோ இம்ப்ரெஷன்ஸும் வந்துட்டு அதிகமாகாது, வியூஸும் வந்துட்டு உங்கள் சேனலுக்கு, அதாவது உங்களோட வீடியோஸ்க்கு கிடைக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மஸ்ட்டு. நீங்கள் யூடியூப்பில் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனலுக்கு இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. இந்த 3 டிப்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போவே அதை உங்களோட சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய டிப்ஸ் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்குது, வியூஸ் அதிகமாக இருக்குலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்கேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்மளோட வீடியோஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ see you in next video. Until then, bye from Baba. Bye.